திருநாவுக்கரசருக்கு அந்த பேரை சொன்னதினாலேயே ஒரு சொல்தான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி. ஒரே ஒன்றும் செய்யல, நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு. ஒரு சொல்தான் கூறியும் எழுதியும் கூறியும். அந்த பேருக்கு ஏங்க அவ்வளவு மகிமை? சிவபெருமானே வைத்த பேர் நாவுக்கரசர் அப்படின்னு சிவபெருமான் பேர் வைத்தார். என்ன அர்த்தம் அதுக்கு இப்ப சொல்றேன். இப்ப நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற பொழுது நம்மளை வெறுங்கையா அனுப்பல சாமி, நம்மளை வெறுங்கையா அனுப்பல. நமக்கு கருவிகரணங்களை கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கார். நமக்கு கருவிகரணங்களை கொடுத்து புது குடித்தனம் போறவங்களுக்கு பித்தளை பாத்திரம், எவர்சில்வர் பாத்திரம், மண் பாத்திரம் கொடுக்குற மாதிரி நமக்கு பாத்திரங்களை கொடுத்து தத்துவங்களை கொடுத்து தான் நமக்கு அனுப்பிச்சிருக்கார். இறைவன் நமக்கு நிறைய செஞ்சிருக்கார். நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன குறை, நீ எனக்கு என்ன கொடுத்த, நீ எனக்கு என்ன கொடுத்த, அவனுக்கு அது கொடுத்துருக்க, இவனுக்கு இது கொடுத்துருக்க, எனக்கு என்ன கொடுத்தேன். சாமி நமக்கு நிறைய கொடுத்துருக்கார். அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு எப்போ தெரியும் தெரியுமா? அது அவர் திரும்ப வாங்கிக்கும் போது தான் தெரியும். ஆஹா, இத்தனை நாள் இது நம்மக்கிட்ட இருந்தது. உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நண்பர் ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டார். போட்டவுடனே அவரை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டணும், டாக்டர்கிட்ட காட்டணும். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், திடீர்னு மயக்கம் போட்டிருக்கார், அதனால் சுகர் டெஸ்ட் பண்ணிடுங்க, பிளட் சுகர்னார். சரின்னு கூட்டிகிட்டு போய் பிளட் சுகர் படுத்தோம். ரிப்போர்ட் வந்தது. ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தார், இப்படி வாங்கி பார்த்தார். இவர் தன் நண்பர் இப்படி உட்கார்ந்துருக்கார், இப்படி ரிப்போர்ட்டை பார்த்தார். ஆனார். நண்பர் பயந்துட்டார். என்னையா 380 இருக்கு, 380 இருக்கு. நண்பர் கேட்டார், நான் அரிசி சோறு சாப்பிட முடியாதா? யார் சொன்னது? பார்க்கவே கூடாதுன்னார். சாப்பிட்றது அப்புறம் இல்லை, பார்க்கவே கூடாதுன்னார். அன்னையிலேருந்து சோறு பக்கம் போவாதுன்ட்டு. கேவுரு, கம்பு, கஞ்சி இது வருது, டைனிங் டேபிளில் வருது. அதை பார்க்குறார். இப்படி எல்லா டைனிங் டேபிளில் அருமையாக சாப்பிட்றாங்க. வெஜ்ஜு புலவு என்னவோ, அப்புறம் இளவு என்னென்னவோ சாப்பிட்றாங்க. என்ன இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இத்த சாப்பிட்டுட்டு இருக்கார். அவங்க சாப்பிட்டா இவருக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு நல்லா இல்லை, இவர் காசு தான் இவருக்கு. பார்த்துட்டு இந்த சிவன் என் சோத்தை பிடுங்கிட்டானே, இந்த சிவன் என் சோத்தை பிடுங்கிட்டானே அப்படின்னு தினம் இந்த சோத்தை சாப்பிட்டுட்டு இருந்தார்ல. அன்னைக்கு ஒரு நாளாவது இந்த சிவன் சோத்தை கொடுத்துருக்கிறானேன்னு என்னைக்காவது நினைச்சிருப்பாரா? புடுங்கினதுக்கு அப்புறம் தினம் நினைக்கிறார். இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா அந்த சாப்பாடை கொடுத்தவன் அவன் நினைக்கணும் இல்ல, புடுங்கினதுக்கு அப்புறம் கேட்குறோம், ஐயோ பிடிக்கிட்டாங்க. நமக்கு நிறைய கொடுத்துருக்கார். அப்போ மாதிரி தத்துவங்களை கொடுத்துருக்கார். இங்கே தத்துவங்களில் முக்கியமான தத்துவங்கள் 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம். 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் என்று சொன்னால் அறிவோடு தொழில்படக்கூடிய கருவிகள் 5. கண்மேந்திரியம் என்று சொன்னால் அறிவு தேவைப்படாமல் இருக்கக்கூடிய கருவிகள். இப்போ என்னென்னு சொல்கிறேன். 5 கண்மேந்திரியம், சித்தாந்தமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. 5 கண்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். இப்போ ஞானேந்திரியம் என்ன? 5 கண்ணு பார்க்குற அறிவு, காது கேட்குற அறிவு, மூக்கு நுகர்கிற அறிவு, நாக்கு சுவைக்கிற அறிவு, மெய்யு ஸ்பரிசிக்கிற அறிவு இல்லையா? சூடாக இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கு, மனைவி தின்றா, எய்த்த வீட்டுக்காரன் உரசுறான், இப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் தெரியும் இல்லை இந்த தோலுக்கு இல்லையா? வித்தியாசம் தெரியுது இல்லை? இது ஸ்பரிசம், ஓசை, ஸ்பரிசம், அப்புறம் ஒளி, அப்புறம் நாற்றம், சுவை. இது 5 நமக்கு 5 கருவியாக கொடுத்துருக்கார். இப்போ புரியுதாம்மா? 5 கருவிக்கு என்ன பேரு? ஞானேந்திரியம். அறி கருவின்னு 5. 5 செயல் கருவின்னு கொடுத்துருக்கார். என்ன கருவி? அது செயல்படும், அறிவு தேவையில்லை. கையு, காலு, நாக்கு, எருவாய், கருவாய். 5 சொல்லிட்டேன்னா நல்லா கவனமாக கேட்கணும்.
கேள்வி கேட்பேன். இப்போ அதுக்காகத்தான் 5 ஞானேந்திரியம்: கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய். 5 கண்மேந்திரியம்: கை, காலு, வாக்கு, எருவாய், கருவாய். இவன் நல்லா கவனமாக கேளுங்க. 2க்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. 5 கருவி இங்கே சொன்னா இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இன்னொரு தடவை. கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தோல். இந்த பக்கம் 5 கண்மேந்திரியம் சொல்லட்டுமா? கை, காலு, நாக்கு, எருவாய், கருவாய். 2க்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. நீங்க சொல்றது சரியா சொல்றீங்க, ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க. நாக்கு அறிவோடையும் வேலை செய்யும், அறிவு இல்லாமலேயும் வேலை செய்யும். அறிவோடு வேலை செய்கிற பொழுது அதுக்கு சுவைத்தல், அறிவு இல்லாமல் வேலை செய்கிற பொழுது அதுக்கு பேசுதல். அதனால தான் கேட்பான், அறிவு கிட்டத்தனமாக பேசாதேம்மா. அப்போ சுவைக்கும் போது அறிவு இருக்கும், அறிவு உண்டு. இப்போ ஒருத்தர் வெளியில் வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வந்து சாப்பாட்டுக்கு வராரு. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, பக்கத்து வீட்டு அம்மாவோட பேசிக்கிட்டே இருந்துருச்சு. அந்த அக்கா வந்துச்சு, இந்த அக்காவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டு, என்னென்னா சீரியலை பற்றி. அதனால் சீரியஸாக ஓடிச்சு. மணி 1 ஆயிடுச்சு. உடனே அக்கா பார்த்து, அக்கா மணி 1 ஆயிடுச்சுக்கா, அது வந்துரும்க்கா. எது வந்துடும்? வெளில போயிருக்கிறது வந்துடும். அக்கா அது வந்துரும்க்கா அப்படின்னு. உடனே இந்த அக்கா சொல்லித்தரோம். அதனால் என்ன, நேற்று வச்ச குழம்பு இருக்கா இல்லையா, ஃப்ரிட்ஜில் இருக்குக்கா, நமக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்கக்கா அந்த ஃப்ரிட்ஜின்னு ஒன்று. எதெல்லாம் பழசு உண்டோ அத்தனையும் உள்ளுக்குள்ள அந்த மியூசியம்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, இந்த பழம்பொருள்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு மாதிரி ஒரு மியூசியத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. 6 நாள் சட்னியும் இருக்கும் அதில். அது மாதிரி உள்ளே இருக்குக்கா. குழம்பு அங்கே இருக்குல்ல, சோத்தை சூடாக வடித்து போட்டுட்டு அந்த குழம்பு எடுத்து சுட வச்சிரு, சாப்பிட்டு. சரிண்ணா, அக்கா சொன்ன அட்வைஸ் படி குழம்பு எடுத்து சுட வச்சுட்டு சோத்தை மட்டும் சூடாக வடிச்சு அவர் வந்தார். கைகால அலம்பினார், இலையை போட்டாங்க, சோத்தை போட்டாங்க, ஆவி பறந்தது. இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. குழம்பு எடுத்து வச்சாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். உடனே அக்காவை பார்த்து இவர் கேட்டார், ஏண்டி நேற்று தானே கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன், இன்னைக்குமா? அவரு உடனே சொல்கிறாங்க, அந்த நேற்று குழம்பு நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாம், அதே குழம்பு வச்சேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதே குழம்பு வச்சேன்னா அதே மாதிரி இன்றைக்கும் குழம்பு வச்சுருக்கேன்னு எடுத்துக்கலாம். முட்டாப்பையில் அதே குழம்பு தான் வச்சுருக்கிறேன், அப்படியே எடுத்துக்கலாம். அதனால் நம்ம டெக்னிக்காக சொல்லும், அதே குழம்பு தான் வச்சுருக்கேன். அவரும் நினச்சிக்குவார், இன்றைக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாதத்தை போட்டு குழம்பை ஊற்றி பிசைஞ்சு ஒரு வாய் வைப்பார். இந்த நாக்கு சொல்லி கொடுத்துரும், டேய் குழம்பு ஊசி இருக்கு, நேற்று குழம்புடா அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அடியே யாரை ஏமாத்துற, இது பழைய குழம்புமா. அப்போ குழம்பு ஊசி இருக்கு பழசுன்னு சொல்லி தருகிற நாக்கு தீய வார்த்தைகளை பேசுகிற பொழுது இது தீய வார்த்தை, இதை பேசாதேன்னு சொல்ல தெரியாது அந்த நாக்குக்கு. அப்ப நாக்குக்கு அறிவு இருக்கா? பேசும்போது, சுவைக்கும் போது அறிவு இருக்கு. ஆக அப்ப இந்த நாக்கு தான் இருக்கிறதுலே டேஞ்சரான ஃபெலோ. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொழில். 2 கண்ணு கொடுத்தாரு, 1 தான் பார்க்கும் இல்லையா? ஒரு கண்ணில் இந்த பக்கமும் ஒரு கண்ணில் இந்த பக்கமும் பார்த்தா எய்த்தார் இருக்கும், பயந்துருவான். என்னடா கண்ணு இப்படி போகுதுன்ட்டு. 2 கால் இருக்குன்னு 2 இடத்துக்கு போக முடியுமா? 2 கால் எல்லாம் ஒன்று தான் செய்யும். ஆனால் ஒரு நாக்கு 2 in 1. என்னது? சுவைத்தல், பேசுதல், 2. அதனால் இந்த ஃபெலோவை ஜாக்கிரதையாக வைக்கணுன்ட்டு என்ன பண்ணார்? பாதுகாப்பாக வச்சார். எப்படி பாதுகாப்பு? 32 கம்பி போட்ட கேட்டு, 2 லெதர் கேட்டு. எது? 32 கம்பி போட்ட கேட்டு, 2 லெதர் கேட்டு போட்டு உள்ள வச்சார். வச்சு என்ன பண்ணுறது? இத்தனையும் தாண்டி போய் ஊரொம்பு இழுக்குது. இது இவ்வளோ காவல் வச்சாலும் வள்ளுவர் சொன்னார், யா காவாராயினும் மூக்கு காக்க, யா காவாராயினும் காது காக்க சொன்னாரா? என்ன சொன்னாரு?
யாகாவாராயினும் சிவபெருமான் பார்த்தார், இந்த நாவுக்கு ஒரு சரியான காவல் போடணும், இந்த நாவை ஆளுகிற ஒரு அரசு போடணும். இதுக்கு அரசாக கொண்டு வந்து ஒருவரை சொல்லி அவருடைய தேவாரத்தையே இதற்கு காவலாக போட்டு நம்முடைய நாவுக்கெல்லாம் அரசராக அவர் ஆனதுனாலே அவர் நம் நாவுக்கு அரசர். அவர் நாவுக்கு அரசர்னு சொல்லக்கூடாது, நம்முடைய நாவுக்கெல்லாம் அரசர். அப்ப இந்த நாக்குக்கு என்ன பாதுகாப்பு? அப்பர் தேவாரம். அப்பர் தேவாரம் இந்த நாவுக்கு பாதுகாப்பு. ஆகையினாலே ஒரே ஒரு செய்தி நிறைவாக சொல்லுகிறேன். மதியம் திருவாரூர் போறார் அப்பர் சுவாமி. எங்க போறார்? தியாகராசரை பார்க்கிறார். திருவாரூர் போய் தியாகராசரை தரிசனம் பண்ணவங்கெல்லாம் கை தூக்குங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். அங்கே பார்த்தா அற்புதமான அலங்காரம், பூவால் அலங்காரம், நகைகள்லாம் போட்டு அலங்காரம், பூவால் அலங்காரம், நகையெல்லாம் போட்டு அலங்காரம். இவர் பார்க்கிறார், தரிசனம் பண்ணுறார். ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. அவர் கேட்கிறார், பூம்படி மக்கலம் பொன்படி மக்கலம் என்பவற்றில் பூம்படி மக்கலம் பொன்படி மக்கலம், பூ அலங்காரம், தங்க நகைகளால் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அலங்காரமாகிய இவற்றில் ஆம் படிமக்களம் ஆயிடினும், அவருக்கு எந்த படிமக்களம் பூவில் செஞ்சாலும் ஆபரணத்தில் செஞ்சாலும் அழகாக இருக்கிறார். செய்தாலும் இப்போ நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? காலில் சதங்க, கையில் வளைவி, கழுத்தில் செயின், நெத்தில் சுட்டி, காதில் தோடு, டோலாக்கு எல்லாம் போடுறோம். யாருக்கு சந்தோஷம் தர? என்னங்க சொல்லுங்க, யார் சந்தோஷப்படுறதுக்கு? நம்ம சந்தோஷம். இந்த குழந்தைக்கு எவ்வளோ இம்சையாக இருக்குன்னு தெரியுமா? இது எப்படா பிச்சு எறியறதுன்னு இருக்கும். அதுக்கு பிடிக்குமா? அது பிடிக்காது. ட்ரெஸ்ஸு பண்ணி விடுவோம் அப்படி பிரமாதமாக. அதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி எறிஞ்சிட்டு நிற்கிறது தான் அதுக்கு பிடிக்கும். ஆனால் அப்போ ட்ரெஸ் பண்ணுறது யாருக்காக? நாம் பார்த்து மகிழ்றதுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தைய பார்த்து உனக்கு எது பிடிக்குன்னு கேட்போமா? நமக்கு எது பிடிக்குமோ அதை. அதே மாதிரி தியாகராசரை நம்ம சாமி சொல்கிறார், அவருக்கு பூ அலங்காரம் பண்ணுறீங்களே, அழகான அணிகலன்களால் அலங்காரம் பண்ணுறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தியாகேசரை பார்த்து சாமி இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு மகிழ்ச்சி வரணும்னு குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி மகிழ்ச்சி உருகிற பெற்றோர் மாதிரி அவருக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க. ஒரு நாள் நீங்கள் தியாகேசரை பார்த்து சாமி உங்களுக்கு எந்த அலங்காரம் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு தேவாரம் பாடி என்ன அலங்காரம் பண்ணுங்களே. அப்பர் சொல்றாரு, பூம்படி மக்கலம் பொன்படி மக்கலம் என்பவற்றுள் ஆம்படி மக்கலமாயிடினும் ஆரூர் இனிதமர்ந்தார் தாம் படிமக்கலம் வேண்டுவரேல் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்கலம் செய். நீ என்ன அலங்காரம் பண்ணாலும் தியாகேசர் சந்தோஷப்பட மாட்டார். ஆனால் அங்கே சன்னதியில் நின்று நீ ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவாரத்தை அங்கே பாடுனா தியாகேசருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அதை பாடு. யார் சொல்ற? அப்பர் சாமி சொல்ற. யார் வாக்கு? அப்பர் வாக்கு, நாட் அ லோயர் வாக்கு, அப்பர் வாக்கு. நீங்கள் நாம் இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம இல்லத்தில் செய்கிற வழிபாடாக இருந்தாலும் சரி, திருக்கோயிலில் செய்கிற வழிபாடாக இருந்தாலும் சரி, அதில் இடம்பெற வேண்டியது ஒரு தேவார பாட்டாவது, ஒரு திருவாசக பாட்டாவது உள்ளம் நிறைவா அவருக்கு நாம் பாட வேண்டும். அதை கேட்டு அவர் மகிழ்வார். அதுதான் உண்மையான வழிபாடு. அதைத்தான் இங்கே அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். எனவே அன்பர் பெருமக்களே, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்
இத்தனை தேவாரத்தை அருளி செய்திருப்பதற்கு காரணம் நாம் பயன்பெற வேண்டும். டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ, ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ, இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி வில் கெட் பேக் டு இட். சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரி சரி நி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம், டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் எடுக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5, கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5, டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5, பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி ஃபார்மா, மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthsல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus stays the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.